நார்மலி மக்கள் எல்லாரும் ஷேர்ஸ் அப்படின்னா ஏதோ பெரிய விஷயம் போல, ஸ்டாக் மார்க்கெட்ட புரிஞ்சுக்க பெருசா படிச்சிருக்கணும் போலன்னு நெனச்சுப்பாங்க. ஆனா, நான் சிம்பிளா ஒரு டீ கடைய வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ஊர்ல ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட்ல டீ கடை வச்சிருந்தாரு. அவர் கடையில டீ அவ்ளோ ஃபேமஸ். பஸ் ஓட்டுற டிரைவர்ஸ், ஸ்கூல், காலேஜ் போற ஸ்டூடண்ட்ஸ், ஆஃபீஸ் போறவங்கன்னு எல்லாரும் டீ குடிச்சிட்டு தான் போவாங்க. ஆனா, அவருக்கு ஒரு ப்ராப்ளம். அது என்னன்னா, அவர் கடையில ஒரே ஒரு ஸ்டவ், ஒரு பாய்லர், அவரோட 2 கை மட்டும் தான் இருந்தது. ஆனா, இவ்ளோ கஸ்டமர்ஸ ஹேண்டில் பண்ண அவருக்கு பெரிய கடை, இன்னொரு பாய்லர், ஹெல்ப் பண்ண ஒரு லேபர்ன்னு தேவைப்பட்டது. ஆனா, அவர்கிட்ட இருக்க காச வச்சு இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ, புதுசா என்ன யோசிக்கிறாருன்னா, அவரோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் கூப்ட்டு, "என் கடை நல்லா போயிட்டுருக்கு. இந்த சின்ன கடையில நான் தனியா எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல. அதனால நான் கடைய எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா கடன் வாங்க எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க எல்லாரும் என் கடையில கொஞ்சம் காசு போடுங்க. அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு என் கடையோட ஒரு பங்க தரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷனுக்கு எவ்வளோ செலவாகுமோ அத எஸ்டிமேட் பண்ணி 100ஆ பிரிச்சு ஒரு 100 பேருக்கு குடுத்துட்டு அவருக்கு தேவையான காச வாங்கிக்கிறாரு. இப்போ இவரோட சேர்த்தி இந்த கடைக்கு 101 ஓனர்ஸ் ஆர் பார்ட்னர்ஸ். அதுக்கப்புறம் இந்த டீ கடையோட வியாபாரம் அதிகமாகுது. அதனால அவங்களோட ஷேர் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி கடை நல்லா போறதுனால அந்த கடையில பார்ட்னராக எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஆனா 100 பேர் தான் அந்த கடையில பார்ட்னரா இருக்க முடியும். அதனால ஆல்ரெடி பார்ட்னரா இருக்கவங்க, "என்னோட ஷேர்ஸ நான் உனக்கு செல் பண்றேன். ஆனா நான் ரூ. 100க்கு ஷேர் வாங்குனேன். நீ எனக்கு ரூ. 200 குடுத்தா அந்த ஷேர் குடுத்துடுறேன்னு சொல்லுவாங்க. இன்னும் க்ரோ ஆகுன்ட்டு பையர்ஸும் அந்த காச குடுத்துட்டு ஷேர வாங்கிப்பாரு. இப்படி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒர்க் ஆகும். நார்மலா பீப்பிளே இப்படி பண்ணா ஸ்கேம் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால, கவர்மெண்ட் இத கவனிச்சுக்க ஒரு ரெகுலேட்டரி பாடி வச்சிருக்கு. அதுக்கு பேரு தான் செபி. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இப்போ எந்த ஒரு கம்பெனி தன்னோட ஸ்டாக்க விக்கணும்னாலும், ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி அதோட டீட்டெயில்ஸ், எவ்வளோ மணி ரைஸ் பண்ண போறாங்க, எல்லாத்தையும் செபிக்கு சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி எல்லாம் சரியா இருந்தா, அந்த கம்பெனி மணி ரைஸ் பண்ண செபி அப்ரூவ் பண்ணும். என்னதான் அப்ரூவ் பண்ணாலும், காய்கறி விக்கணும்னாலும், வாங்கணும்னாலும் மார்க்கெட் போய் தானே ஆகணும். அந்த மாரி ஸ்டாக்ஸ் வாங்க இந்தியால 2 பெரிய மார்க்கெட் இருக்கு. ஒண்ணு பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இன்னொன்னு என்எஸ்சி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதுல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்பெனி ஸ்டாக்க விக்க வரதுக்கு பேரு ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இதுல வர காச எல்லாம் எடுத்து கம்பெனிஸ் அவங்க பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கு பதிலா கம்பெனியோட ஓனர்ஷிப்ப பப்ளிக்கு குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி நல்லா ப்ராஃபிட் பண்ணி க்ரோ ஆச்சுன்னா, அந்த ஷேர்ஸோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். அத செல் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் எர்ன் பண்ணிக்கலாம். அதே பிசினஸ் லாஸ் பண்ணுச்சுன்னா, ஷேர்ஸோட வேல்யூ குறையும். அப்போ இன்வெஸ்டர்ஸ் ஷேர் செல் பண்ணா லாஸ ஃபேஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு கண்ட்ரிய எடுத்துக்கிட்டாலும் பிசினஸஸ் தான் ஒரு நாட்டோட பேக் போன். ஸோ, அந்த நாட்டோட ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க டாப் ஸ்டாக்ஸ் ஏறுதா இல்ல இறங்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டா, அந்த கண்ட்ரியோட கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அத தெரிஞ்சுக்க தான் இந்த நிஃப்டி, சென்செக்ஸ்லாம். நிஃப்டி என்எஸ்சில லிஸ்ட் ஆகியிருக்க டாப் 50 ஸ்டாக்ஸோட குரோத் எப்படி இருக்குன்னு ட்ராக் பண்ணேன். அதே மாரி சென்செக்ஸ் பிஎஸ்சில லிஸ்ட் ஆகியிருக்க டாப் 30 ஸ்டாக்ஸோட குரோத் எப்படி இருக்குன்னு ட்ராக் பண்ணேன். இதுதான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். சரி, இதுல நாம எப்படி ஷேர்ஸ் வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த என்எஸ்சி, பிஎஸ்சி மார்க்கெட்லலாம் நம்ம டைரக்ட்டா போய் ஷேர்ஸ் வாங்க முடியாது. அதுக்கு பதிலா புரோக்கர்ஸ் மூலமா தான் வாங்க முடியும். சில ஃபேமஸ் புரோக்கர்ஸ்லாம் யாருன்னா, க்ரோ, ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ்லாம். இந்த ஆப்ஸ்லாம் மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஷேர்ஸ நமக்கு வாங்கி இல்ல வித்து தர இவங்க கொஞ்சம் கமிஷன் எடுத்துப்பாங்க. இப்படி தான் நாமளும் ஸ்டாக் மார்க்கெட்ல ஈஸியா இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாரி வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் பேசணும்னா கமெண்ட் பண்ணுங்க. மோர் ஃபினான்ஸ் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் கன்டென்ட்ஸ் பார்க்கணும்னா ரீவைர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.